நீள்வட்டம். இதில் வந்து 2 டைப் இருக்குது. எக்ஸ் அச்சுக்கு இணை, ஒய் அச்சுக்கு இணை. எக்ஸ் அச்சுக்கு இணைனா இது எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு போட்டுட்டு எக்ஸ் அச்சு தொட்டுக்கிட்டு இருக்கும் இந்த நீள்வட்டம். இதுதான் எக்ஸ் அச்சுக்கு இணை. எக்ஸ் அச்சு இணையாக இருந்தால் ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ பரவளையத்தில் வந்து ஒரே ஒரு குவியம் தான் இருக்கும். இங்கே வந்து 2 இருக்கும். எஸ் டேஷ் 2 இதுவே குவியங்கள். இதோட பாயிண்ட்டு ஏஇ, 0 மைனஸ் ஏஇ, 0. இந்த ஏ என்பது முனை. இதோட ஃபார்முலா ஏ, 0 மைனஸ் ஏ, 0. இதெல்லாம் ஃபார்முலாவில் வரும். 1 பை 1 பார்க்கலாம். இதை இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். ஏ டேஷோட ஃபார்முலா இங்கே ஒரு ஏ, இங்கே ஒரு ஏ இருக்கு இல்லையா, 2 ஏ. எஸ் டேஷோட ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். எஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு ஏஇ, இங்கே ஒரு ஏஇ. ஸோ 2 ஏஇ. அடுத்து சினாலையும் ஒன்று தான், ஏஇனாலும் ஒன்று தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, மையம் பார்க்கலாம். 0, 0 முனைக்கு ஃபார்முலா இங்கே ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ இருக்கு இல்லையா, அதனால தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. ஏன் இங்கே 0னா இது எக்ஸ் அச்சுக்கு இணையானது. அப்போ எக்ஸ் அச்சில் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஒய் அச்சு 0வாக இருக்கும். குவியங்களுக்கு ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா இங்கே ஒரு ப்ளஸ் ஏஇ மைனஸ் ஏ. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. இயக்குவரையின் சமன்பாடு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. இதுதான் இயக்குவரையின் சமன்பாடு. ஸோ எக்ஸ் அச்சுக்கு இணைனா படம் இந்த மாதிரி வரும். ஒய் அச்சுக்கு இணையாக தான் படம் ஒய் அச்சில் இருக்கும். ஓகேவா? இந்த சமன்பாட்டில் வந்து ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த ஏ ஸ்கொயர் தான் முடிவு போகணும். இது எக்ஸ் அச்சா, ஒய் அச்சுக்கு இணையா, எக்ஸ் அச்சுக்கு இணையான்னு. ஏ ஸ்கொயர்ன்றது பெரிய நம்பர் கீழே இருந்து எதுக்கு அது மேலே இருக்கிறது பார்த்தீங்களா, இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னுக்கு இங்கே ஏ ஸ்கொயர். அப்போ இது எக்ஸ் அச்சுக்கு இணை. ஒய் அச்சில் பாருங்கள், ஒய்க்கு கீழே ஏ ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? எக்ஸ் அச்சுக்கு இணைனா எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே ஏ ஸ்கொயர் இருக்கும். ஒய் அச்சுக்கு இணைனா ஒய் ஸ்கொயருக்கு கீழே ஏ ஸ்கொயர் இருக்கும். மற்றபடி இந்த ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் இருக்கும். ஈக்குவல் டு 1, இங்கேயும் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் அச்சுக்கு இணைனா எக்ஸ் ஸ்கொயர் கீழே ஏ ஸ்கொயர் இருக்கும். ஒய் அச்சுக்கு இணைனா ஒய் ஸ்கொயர் கீழே ஏ ஸ்கொயர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஃபார்முலாலாம் இது எல்லாமே ரெண்டுத்துக்கும் சேம் தான். இந்த மையம் 0, 0 எழுதணும். முனை பாருங்கள், எக்ஸ் அச்சில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. அதாவது எக்ஸ் அச்சுனா எக்ஸில் பாயிண்ட் இருக்கும், ஒய் 0வாக இருக்கும். இதே ஒய் அச்சுக்கு இணைனா எக்ஸ் 0வாக இருக்கும், ஒய்யில் பாயிண்ட் இருக்கும். அவ்வளோதான். இந்த 0 இங்கே வரும், இது இங்கே வரும். குவியங்கள் இது எக்ஸ் அச்சுக்கான ஃபார்முலா. ஒய் அச்சில் 0 இங்கே வந்துடும். 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. இயக்குவரையின் சமன்பாடு இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிங்க, இங்கே ஒய் ஈக்குவல் டுன்னு எழுதிங்க. அவ்வளோதான். மற்றபடி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ ரெண்டுத்துக்குமே பொதுவானது. இந்த சி ஸ்கொயரு இங்கே இருக்கிற எல்லாமே இந்த 4மே எக்ஸ் அச்சுக்கு இணை, ஒய் அச்சு ரெண்டுத்துக்குமே காமனானது. அந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து அந்த 5.2ல் இருக்கிற செகண்ட் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.